Hello everyone, welcome to YG Maths. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரிவிஷன் மேக்ஸ் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா 14 சூசஸ் இருக்கு. 14 சூசஸ்மே உங்களுக்கு வந்து புக் பேக் சூசஸ் தான் மோஸ்டா இருக்கும். அது இல்லாம சில ரெண்டு சூஸ் மட்டும் உங்களுக்கு புக்கிங் சூசஸா வரும். அதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 மார்க்ஸ் வந்தோம்னா 2 மார்க்ஸ்ல நமக்கு 14 2 மார்க்ஸ் இருக்கு. இனி 10 எழுதுனா போதும். 28th 2 மார்க் வந்து கம்பல்சரி. நமக்கு கேட்ட அதே பேட்டர்ன்ல தான் கேட்டிருக்கான். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செட் ரிலேஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस இருக்கும். அதுக்கப்புறம் f(x) g(x) கொடுத்துட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிபி சம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கிற சம்மு. அதுக்கப்புறம் sin θ cos θ வச்ச ஒரு சம்மு. அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா 2 மார்க்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சிலிண்டர் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ரேஷியோ சம்மு அதெல்லாம் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்தோம்னா நமக்கு அகைன் 14 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 10 எழுதணும். 40 செகண்ட் இந்த கம்பல்சரியான சம். இதுலேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைன் த சம் ஆஃப் த சீரீஸ்னே ஒன்று கொடுத்துட்டு அதோட சம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த a மைனஸ் b the whole transpose is equals to a transpose minus b transpose. இதில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கொஷின் கன்ஃபார்மாக எல்லா பேப்பர்லேயும் வந்து ரிப்பீட் ஆகும். அந்த கொஷினை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தியரம்ஸ் படிச்சுக்கோங்க. தியரம்ஸில் வந்து உங்களுக்கு பித்தகோரஸ் இருக்கும், பைசெக்டார் தியரம் இருக்கும். இந்த மாதிரி தியரம்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அது மாதிரிலாம் ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு sin θ cos θ சம்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அந்த மாதிரி ஒரு வால்யூம் ரிலேட்டடாக சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால எல்லா ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக படிச்சுக்கிட்டீங்களே, அதாவது எந்த ஷேப்புக்கு எந்த ஃபார்முலா அவன் என்ன கேட்டிருக்கான், அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவா இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவா அதெல்லாம் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கனாலே கன்ஃபார்மாக இந்த சம்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மெயினாக ஃபோக்கஸ் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா தான் வரும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் வந்தால் நமக்கு வழக்கு போல் ஒரு ஜாமெண்ட்ரி சம்மோ ஒரு கிராஃப் சம்மோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பரோட ஃபுல் சம்மையுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்தராக வீடியோஸ் போட போகிறோம். நம்ம கூடயே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மேக்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக YG Maths சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.